வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆனி மாதத்துக்கான ராசி பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 1.5 மாத காலமாகவே உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் இருந்தாலே டென்ஷன் தான். அப்போ என்ன பண்ணும்? கடந்த 1.5 மாத காலத்தில் எந்த ஒரு வேலையையும் ஒரு படபடப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிருக்கும். அதே மாதிரியான பலன்கள் இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாய் டென்ஷனுக்குடைய கிரகம். அப்போ சில நேரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வச்சு நம்மளை கோபப்படுற மாதிரி செஞ்சிடும், அடுத்தவங்களோட சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு டென்ஷனை உருவாக்கிடும். அப்படி இல்லைன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்கிடும். அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து ஏது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடந்து அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையை உருவாக்கிடும். அப்படிதான் அந்த செவ்வாய் செய்யும். அதனால அந்த கோபம், அந்த படபடப்பு, எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து நம்மளை டென்ஷன் ஆக்கி விடுறது, சரியாக தூங்க விடாமல் செய்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களை அவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இன்னொரு 10-20 நாளைக்கு கொடுப்பார். சிலருக்கு சொத்து சுகம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போ உருவாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். சிலருக்கு இந்த காவல்துறையில் பணிபுரியணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நம்ம முயற்சி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே போல் ராசி மேலே அந்த செவ்வாய் இருந்தாலே நம்ம உடம்புல ஏதாவது இந்த காயங்கள், புண்ணு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு பொறுமை இருக்காது. நாம தான் இன்னொரு 10-20 நாளைக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருக்க கற்றுக்கணும். அதாவது ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும். அந்த ஜூன் 19ஆம் தேதி தாண்டிட்டா நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, எந்த படபடப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க. தனாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு இந்த மாதம். அப்போ தனாதிபதி நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணவரவு அப்படிங்கிறது சரியாக உருவாகும். பணத்திற்கான தேவைகள் பூர்த்தியாகும். பண கஷ்டங்கள் விலகிறதுக்கான ஒரு அம்சம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. 3வது இடத்துல தான் சூரிய பகவான் இருக்காரு. அதோட புதனும் இந்த மாதம் 3வது இடத்துல தான் இருக்காரு. அதனால ஒரு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வரும், மாறிக்கலாம். அல்லது ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை வரும், மாறிக்கலாம். மாறிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு நாடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம், மாறினா நல்லது தான். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அல்லது ஏதாவது ஒரு சொத்தை இவ்வளவு நாள் நம்ம விற்கணும்னு நினச்சி விற்காமல் இருந்தால் நம்ம விற்க முயற்சி பண்ணோன்னா அதை விற்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்குது. அது வீடாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த விதமான பொருளாக இருந்தாலும், சொத்து சுகமாக இருந்தாலும் அது விற்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் ஏதாவது ஒரு பொருளையோ சொத்தையோ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த சூரியன் புதன் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். 7.5 சனி இப்போ இருக்கு. 7.5 சனியை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அது வண்டி வாகனம் சார்ந்த வகையில் தான் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். ஏற்கனவே வண்டி வச்சுருந்தீங்கன்னா அடிக்கடி அந்த வண்டி பழுதுபார்ப்பு செலவுகளுக்கு உட்படுத்தப்படும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வண்டியே இல்லைன்னா புது வண்டி வாங்கலாம். ஆனால் தொழிலுக்காக வாங்கக்கூடாது, சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நிறைய வண்டி இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அடிக்கடி எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால கூட அந்த வாகனத்தை வச்சு நமக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். இதை மட்டும்தான் 7.5 சனி செய்யும். மற்ற பெரிய கெடுபலன்கள் இப்போதைக்கு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இந்த முழங்கால் வலி, முதுகு வலி அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதுக்கு மருத்துவ செலவுகளை அந்த சனி கொடுக்கலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு குரு பகவான் இப்ப நல்லா தான் இருக்கார். குரு பகவான் 4வது ராசியில் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா கடந்த காலத்துல நிறைய உறவினர்கள் ஒரு சிலருக்கு பகையா இருந்திருக்கலாம், அல்லது வாய் பேச முடியாம போயிருந்திருக்கலாம், அல்லது அந்த உறவுகளினுடைய தன்மை குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது நல்ல நேரம். ஏன்னா உறவுகளை பலப்படுத்துகிற நேரம், பிரிஞ்ச உறவோட சேர்ற நேரம்,
வாய் பேசாதவங்க கூட நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, அல்லது நாம போய் அவங்க கிட்ட பேசுவோம். இப்படி அந்த உறவுகள் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதே மாதிரி சொத்து பத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து தீந்துடும். ஒரு சிலருக்கு ஏதாவது வீடு கட்டணுங்கிற எண்ணம் இப்போ வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வேற ஏதாவது சொத்து பத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடு கட்டணுங்கிற எண்ணம் வந்துடுறவங்களுக்கு தாராளமா கட்டலாம். சொத்து பத்து வாங்கணும்னு நினைச்சாலும் அதுவுமே சிலருக்கு நடக்கதான் செய்யும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பொருள் சொத்து அதை கொடுக்கணும்னு நம்ம அடுத்தவங்களுக்கு நினைச்சா அதுவுமே நடக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த குரு பகவானே வந்து செய்வார். அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு விரயத்துக்குடைய கிரகம், பாகிஸ்தானத்துக்குடைய கிரகம். பாகிஸ்தானை வலுக்கிற போது நமக்கு எதிர்பாராத நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து மன மகிழ்ச்சியை வந்து கொடுத்தோம். அதே நேரத்தில் அது விரையாதிபதிங்கிறனால இப்போதைக்கு உங்ககிட்ட கையில் எவ்வளோதான் காசு இருந்தாலும் அந்த காசு வந்து கையில் தங்காது. ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள் வந்து அந்த காசு வந்து செலவாயிரும். சிலருக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸு கூட இருக்காது. பேங்க்ல நிறைய பணம் வச்சுருந்தா கூட அது கூட நம்ம செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து சுப விரயத்தை கொடுக்குற கிரகம். அப்போ ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் தேவையான செலவுகளை உபயோககரமான ஒரு காரியங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செய்யும். அதனால ஒரு வருட காலத்துக்கு செலவுகள் நிறையா தான் இருக்கும். ஆனால் செலவுகளுக்கு தகுந்தபடி உங்களுக்கு அந்த பண வருமானமும் இருக்கும். அதனால பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒன்றும் வராது. அதே மாதிரி இந்த குழந்தைகள்னால செலவு, குழந்தைகள்னாலன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம செய்வோம், அதுக்காக வந்து அவங்க வழியில் வந்து ஏதாவது கொஞ்சம் செலவாகும். அதே மாதிரி கடன்கள் வந்து ஒரு சிலருக்கு உருவானாலும் கடன்களை வந்து நம்மளால அடைக்க முடியும். அதே போல அந்த குரு பகவான் வந்து சிலருக்கு மட்டும் கோர்ட்டுனால விரயம் அப்படின்னு கொடுக்கும். அப்போ கோர்ட்டுனால விரயம்னா ஒரு சிலருக்கு ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், அல்லது இப்போ நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து சிலருக்கு தெரியும். இது எல்லா மேச ராசிக்காரர்களுக்கும் வராது. ஆனால் சில மேச ராசிக்காரவங்களுக்கு இந்த கோர்ட்டு பிரச்சனை அப்படிங்கிறது வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுது. அதனால அது அந்த ஒரு விஷயத்தில் நம்ம நிதானத்தை கடைபிடிச்சு கரெக்டாக செஞ்சோம்னா எந்த விதமான தேவையற்ற செலவுகளும் நமக்கு வராது. அப்படி வந்தாலும் நம்ம குறைச்சிக்க பார்த்துக்கணும். இந்த காலத்துல இருந்து கோர்ட்டு கேஸுன்னு வந்து நம்ம போகக்கூடாது. போனால் தேவையில்லாத செலவுகள் அழிச்சிட்டு தான் நம்ம நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்சம் இருக்கும். அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 4வது ராசியில தான் இருக்காரு. சுக்கிரன் 4வது ராசியில் இருக்கிறதும் நல்லது தான். அவரும் என்ன பண்ணுவாருன்னா வீடு வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக் சாமான்கள் அதை தான் வாங்கி தர முயற்சி பண்ணுவார். அப்போ நம்ம வாங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ சுக்கிர பகவான் வந்து ஜூலை 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்து போயிடுவார். அப்படி சிம்ம ராசிக்கு போனதுக்கப்புறமும் உங்களுக்கு வருமான ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து திருமண பாக்கியம் கைகூடும். அதுவும் காதல் திருமணம் எல்லாம் கூட கைகூடுறதுக்குடைய ஒரு அமைப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த காதல் திருமணம் கைகூடுங்கிறது உங்களுக்கா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் யாருக்கா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா அந்த கிரகம் வந்து அந்த வேலைகளை வந்து செய்யும். ராகு பகவானை எடுத்துக்கிட்டா 11வது ராசியில தான் இருக்காரு. அவரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் வந்து இருக்கார். அதனால எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நன்மைகள் நடந்து நமக்கு ஷாக்கையும் கொடுக்கும், மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதுதான் ராகு வந்து செய்வார். கேது பகவான் வந்து புத்திர தோஷத்தை வந்து உருவாக்குவார். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு புத்திர தோஷங்கள் வந்து இருக்கும். புத்திர தோஷம்னா என்ன? ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்காம தடைபடும், அல்லது ஒரு சிலருக்கு அந்த பிறக்காம இருந்திருந்தால் இப்போ பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். சில நேரத்தில் பெற்ற பிள்ளைகளை நம்ம பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். பிள்ளைகளை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்து நம்ம வெளியே அனுப்புகிற மாதிரி வரலாம். இல்லைன்னா படிக்கிறதுக்காக வேலை பார்க்கறதுக்காக பிள்ளைகளை நம்மளோட வச்சுக்காம வெளியே அனுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை தான் அந்த கேது பகவான் வந்து செய்வார். எது எப்படி இருந்தாலும் மேசராசிக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கிரகங்கள் வந்து இருக்கு. சிலருக்கெல்லாம் வெளிநாடு சார்ந்த வேலை, தூரதேச வேலைகளை கூட கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.